நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு வழியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போ வாய்ஸ் கொடுப்பாருன்னு கதறிட்டு இருந்தானு கிட்டத்தட்ட அழுகாத குறை தான் விஜய் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, நல்லாயிருக்கும்னு ட்விட்டர், ஃபேஸ்புக் அங்கே இங்கேன்னு அவர் மட்டும் தான் வாய்ஸ் கொடுக்கல. அவர் வாய்ஸ் கொடுத்தா நேஷ்னல் நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகும். அவர் ஏன் ஜனநாயகன் லீக் ஆனதுக்கு வாய்ஸ் கொடுக்காம இருக்கிறாருன்னு கேட்டு கெஞ்சி கதறி அழுது ஒரு வழியாக சூப்பர் ஸ்டார் வந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில்லறைக்கு எறிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டாப்புல ஒரு ட்வீட்டை போட்டாப்புல. சொன்ன வழக்கம் போல் ஒரு ட்வீட் போட்டால் அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதிட்டான், டைம்ஸ் நோவில் எழுதிட்டான். அது இல்லாமல் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஃபினான்ஷியல் டைம்ஸில் கூட எழுதி தான் நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நேஷ்னல் நியூஸ் ஆக்கி விட்டாப்புல. இப்போ ஜனநாயகன் இஸ் அ நேஷ்னல் நியூஸ், இட்ஸ் நோலாங்கிற அது என்ன சொல்கிறது, தமிழ் சினிமா நியூஸ் கிடையாது. இதுதான், அதாவது அவர் என்னென்னா பாவம்னு நினைக்கிறாரு. இவங்கள யார், இந்த குட்டி குஞ்சான்ஸையும் தலைமை தற்கூரி அந்த தலைமை மடக்கூதியும் பாவம்னு நினைக்கிறாரு. அவனுக்கு என்னென்னா அவரை கொஞ்சம் வாயாக பேசுகிறானுங்க, எவ்வளோ வாய் பேசுகிறாங்கன்னு நம்மளே பார்க்குறோம். சரி போனால் போதுன்னு இவரும் சரி தட்டி கொடுத்து வளர்த்து பார்க்குறாரு. ஏன்னா தெரியும், நான் அவரை பற்றி கூட அன்றைக்கி எழுதும்போது, அதாவது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட மிச்சத்தை தின்னு வளர்ந்தோம் இவன். ஆனால் இவங்க வாய் பேசுகிறது கொஞ்சம் வாயாக பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இருந்தாலும் அவர் இந்த கெட்டாலும் மேன்மக்கள்ன்ற மாதிரி அவர் அந்த நான் உன்னை நான் அப்படி பார்க்கல, உன்னை நான் இன்னும் நம்பியாக தான் பார்க்குறேன், உங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு சின்ன இளைஞர்களாக வளர்ந்து வர்ற இளைஞர்களாக தான் நான் பார்க்குறேன், அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் பாவம் பார்த்து நல்ல மனசு வச்சு அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் தலைவர்கிட்ட கூட, அதாவது எதுக்கு தலைவா இது உங்களுக்காக இப்போ அந்த ஆள் இந்த விஜயன்றவன் தலைவருக்காக ஒரு துரும்ப கிளி போட்டுப்பானா இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை. அவனுக்காக நம்ம எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு ட்வீட் தான் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதுக்காக எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கிற பிஸியில் ஜெயிலர் 2 இருக்குது, அடுத்து 173 வரிசையாக நமக்கு இருக்குது. அதில் இருக்கிற பிஸியில் இவனுக்கெல்லாம் ஒரு ஆள் இவனை மதித்து ட்வீட்லாம் போடணுமா? ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இவன் யாருக்குமே இது பண்ணதில்லை, நமக்கு பண்ணதில்லை, நம்மளாம் இவனை நம்பி இல்லைன்னு வைங்களேன். எத்தனையோ பேர் இவன்ட்டு எதிர்பார்க்குறாங்கல்ல. ஒரு சிபிராஜ் படம் வருது, ஒரு ஜெய் படம் வருது, ஒரு அவங்களாம் இவனை தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அறிவிக்க அவன் அவ்வளோதானே பேசுவானுங்க. அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், அடுத்தது ஆச்சா பூச்சான்னு அவனே அவன் படத்தில் அந்த லீக்கான ஜனநாயகன்லேயே எம்ஜிஆர் ஏதோ தங்கமே தளபதினு இவனை சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் சீன் வச்சுருக்காங்க. அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணலாமான்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். இப்படி தான் ஜக்குபாய்னு ஒரு படம், இந்த சரத்குமார் அப்படின்றவர் தான் அந்த விஜயை நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இடையில அடி வாங்கின வரணும்ட்ட. அப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஜக்குபாய்னு ஒரு படம், தலைவர் வேண்டான்னு சொன்ன படம். அந்த படம் இப்படி தான் யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஏதாவது வாய்ஸ் கொடுத்துருப்பானே, ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டான், ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த ரீசெண்டாக பராசக்தி படத்தை பூரா அவங்க விஜய் ஃபேன்ஸ் தான். ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே டைமில் வருதுன்றதுனால 2 ட்ரெய்லரும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆச்சு. அதில் ஜனநாயகன் ட்ரெய்லர் முந்தின நாள் ரிலீஸ் ஆச்சு, பராசக்தி ட்ரெய்லர் அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி ட்ரெய்லர் அடுத்த நாள் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லரை வச்சு உரிச்சிருச்சு. அதாவது நீ இனிமேல் ட்ரெய்லர் வியூஸ்னு ஏதாவது வாயை துறப்ப அப்படின்ற மாதிரி வாயிலே விஜய் ஃபேன்ஸுக்கு வச்சு அடிச்சாச்சு. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸை செஞ்சதுனால இந்த பராசக்தி படத்தினுடைய லீக்டு வெர்ஷன், ஐ மீன் நாட் லீக்டு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆன்லைன் வெர்ஷன் வரும் தெரியுமா, அதை ஃபுல்லாக எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஜய் ஃபேன்ஸ். அப்போ அவன் எங்கே போயிருந்தான், இந்த விஜயன்றவன் எங்கே போயிருந்தான், இந்த கூட இருக்க ஆதவர்ஜினான்னு ஒரு மலமாட்டிருக்கானே அவன் எங்கே போயிருந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ போய் என்ன, உனக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படிங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு, யாரும் கொடுக்க மாட்டாங்க, ரஜினிகாந்த் கொடுக்க மாட்டாரு, குரல் கொடுக்க மாட்டாரு, ரஜினிகாந்த் மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாரு, எங்களுக்குன்னா கொடுக்க மாட்டாரு, அவர் குரல் கொடுக்கணும்னு 2 நாள் அழுகுறீங்கல்ல. அப்போ உங்களால் இவனுக்காக குரல் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுப்போம், என்ன வெண்டிங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்கா இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லை, சூர்யாவுக்கு ஜெய்பீம் பிரச்சனை வந்தது, எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. அதுக்கு என்னுடைய நண்பர் சூர்யா படம் ஜெய்பீமை ஏன் இப்படி படுத்துறீங்க வச்சிங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட வேண்டியதானே. எப்படியும் பனையூரில் உட்காந்து குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்க போகிற, குடிச்சிட்டு அப்படியே ட்வீட்டை போட்டால் என்ன எங்கே வலிக்க போது இருக்கு, போட வேண்டியதானே. அதே மாதிரி கமலஹாசனுக்கு தசாவதாரம் படம் விஸ்வரூபம் படம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த விஸ்வரூபத்துக்கு இவர் ஏதாவது குரல் கொடுத்தாரா? அந்த கமலஹாசன் நேற்று உங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு. அந்த கமலஹாசன் உங்களுடைய படம் சர்க்காருக்கு குரல் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் உங்கள் சர்க்கார் மெர்சலுக்கே குரல் கொடுத்தாரு. போனா போட்டு உங்களை எவ்வளோ நாள் தாண்டா நாங்கள் வச்சுட்டு பார்க்க முடியும், சொந்தமாக உங்கள் சொந்த காலில் தான் நில்லுங்களாண்டா. அடுத்தவனுக்கு உபயோகப்படலைனாலும் உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்க வேண்டாமா? சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் 2 நாளாக
அழுகுன்னா பொம்பளை கூட இப்படி அழமாட்டான்ற மாதிரி அழுதுகிட்டு இருந்தாங்க உட்காந்து. சரி ஒரு வழியாக பண்ணியாச்சு ரைட்டு. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்க வக்கு துப்பு எதுவுமே இல்லாதவனுக்கு அடுத்த வந்து சப்போர்ட் பண்ணணும். பண்ணால் அதை வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு ஊர் உள்ள ஏதாவது கண்ணாடியை போட்டுக்கிட்டு கிட்டாரை வாசிக்கிட்டு, இந்த வடிவேல் ஒரு படத்தில் கிட்டாரை வாசிட்டு வருவார் வில்லு படத்தில் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஊருக்கு கிட்டாரை வாசிட்டு சுத்த வேண்டியது. அதுவும் எல்லா பரப்புரை. அதாவது இன்னைக்கு அவன் எடப்பாடியாரெலாம் பார்த்தீங்கன்னா வயசு கிட்டத்தட்ட 70 தாண்டி போயிட்டுருக்கு. ஸ்டாலின்லாம் 70 தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தெருவு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் சென்னையில் மட்டும் 8 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு 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 கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர் பண்ண ஹையஸ்ட் எவரம். அப்போ பார்த்துக்கோங்க, அண்ணா அவர்கள் கூட இதை பண்ணலை. அண்ணா தான் அதிகமாக பரப்புரை நாயகன் என்று அறியப்பட்டவர். அண்ணா கூட சென்னை போன்ற ஒரு மாவட்டத்தில் 8 தொகுதிகளை ஒரே நேரத்தில் சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை. அதெல்லாம் பண்ணுறார். இவன் என்னடான்னா ஒரு டேட்டா இருக்குது சொல்கிறேன் பாருங்க. அதாவது மார்ச் 30 வில்லிவாக்கம் கேன்சல், ஏப்ரல் 6 இந்த டீ கேன்சல்ன்ற மாதிரி ஏப்ரல் 6 டி நகர் கேன்சல், ஏப்ரல் 7 சைதாப்பேட்டை கேன்சல், ஏப்ரல் 11 கடலூர் கேன்சல், இன்னைக்கு ஏப்ரல் 12 கன்னியாகுமரி கேன்சல், 13ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏப்ரல் 14 புதுக்கோட்டை கேன்சலேஷன் லோடிங் அப்படின்னு போட்டிருக்காங்க, அங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி கேன்சல் பண்ணி யாருக்கு புரியல. ஏன்னா உங்கள் அந்த சின்ன பயலுக உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்லைனில் உனக்காக ஜெய் போடுறது என்ன, ஆஃப்லைனில் தெருவா சுற்றுறது என்ன, வேட்பாளர் பூரா வச்சு பொம்மையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வேட்பாளர் இது எங்கே? திருவெரும்பூர் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட இடம். அவர் கோட்டை சொல்லப்போனால் அன்பில் தர்மலிங்கம் அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஒரு கோட்டையை வச்சுருக்காரு. அதில் நீ போய் நிற்கணுமா, நீ போய் நின்று அந்த வேட்பாளர் ஜெயிக்க வைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணுமா? அதை விட்டுட்டு உன் பொம்மையை வச்சு வேட்பாளர் ஓட்டு கேட்குற அளவுக்கு ஆக்கியிருக்க. அது இல்லாமல் வெறும் பொம்மை மட்டும் தெருவா போய் பிச்சை எடுக்குது. இப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உன்னுடைய மடக்கு ஊதிகளுக்கு நீ கொடுத்துட்டு நீ ஊருக்குள்ளேயே உட்காந்துட்டு நீ பனையூரில் உட்காந்து கரெக்டாக ஒன்றும் இல்லை. அதாவது அந்த குறிப்பிட்ட நடிகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காதல் என்பது ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படுறது தான். ஆனால் நம்ம காதலிக்கிறவங்க நம்மளை விட்டு தள்ளி இருந்தால் அது வர்ற ஒரு கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா அந்த நடிகை அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் வைக்கிறாங்க. இவன் மறுநாள் அங்கே போயிடறாங்களா, மறுநாள் கேன்சல் பண்ணிட்டு அங்கே போயிடறாங்களா, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வந்து இவர் வாழணுன்ற தேவையில்லை. ஆனால் இவருக்கு உட்காந்துட்டு ஏன்டா இவ்வளவு ஆதரவை தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ரெண்டாவது இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ திமுக ரிலீஸ் பண்ணிருச்சு, பாஜக ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னாங்க. திமுக பாஜக நெட்டில் ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் தானே அவங்க படம் வரக்கூடாதுன்னு இது சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தானே அவங்க ஆள் அழுதான். அன்னைக்கு தானே மேடை ஏறி என்னுடைய படத்தை கூட வெளிவர விடாமல் சதி பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் ஆள் விஜயே சொன்னதா இல்லையா? அப்போ எதுக்கு அவங்க லீக் பண்ணணும்? புரியல. என்னடா சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லு, நீ சொல்கிறத ஒன்று சொல்லு. ஒன்று திமுகவும் பாஜகவும் படம் வெளியில் வரணும்னு நினைக்குதா இல்லையா? அப்போ வரணும்னு நினைக்கல அப்படின்றீங்க. அப்புறம் எதுக்கு அவங்க லீக் பண்ண போகிறாங்க? அப்புறம் லீக் பண்ணாலும் அவங்க தான்றீங்க. எல்லா இதையும் அக்கௌண்ட்டில் திமுக அக்கௌண்ட்டில் எழுதுறேன். அப்படி எங்கே எது நடந்தாலும் இந்த விஜய் அப்படி பண்ணிட்டு அவன் போய் என் பொண்டாட்டி என் மேலே கேஸ் போட்டா அது காரணமும் திமுக தான்றான். கூச்சமே இல்லாமல் சொல்கிறான். எனக்கு நெருங்கியவர்களை வச்சு எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? ஏன்னா உன் பொண்டாட்டி நீ டிவைஸ் பண்ணால் திமுக என்னடா வந்தது? என்னடா இது திமுக சொல்லியா நீ டிவைஸ் பண்ணல, திமுக சொன்னாடி முன்னாடி டிவைஸ் பண்ணல, என்ன ஒன்றுமே புரியல. அதுமாரி ஒரு அந்த படம் வந்து கிளியராக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 5 நிமிஷமாக கிட்டத்தட்ட 28 5 மினிட்ஸாக 28 5 மினிட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குன்றாங்க. எப்படி 28 ரிலீஸ் ஆகும் ஒன்றும் புரியல. சரி சொல்கிறானுங்க ரைட்டா. அதில் அந்த பிரிண்டினுடைய இப்போ அந்த பிரிண்டினுடைய அந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவாலிட்டி வந்து ப்ரிவிலேஜ்டு பீப்புள் மட்டும் தான் கிடைக்குமா. அதாவது அந்த படத்தில் இருக்கக்கூடிய டிரெக்டர், எடிட்டர் அண்ட் நடிகர்களுக்கு கூட கிடைக்காதான், ப்ரொடியூசருக்கே கிடைக்காதான், டிரெக்டர் எடிட்டருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ரொம்ப ப்ரிவிலேஜ்டான அந்த படம் தயாரித்த அப்படி இல்லைன்னா அந்த படத்தை சுற்றியுள்ள நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிரிண்ட் லீக் ஆகிருக்கு அப்படின்னா அது சிபிஎஃப்சிட்டேருந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா சிபிஎஃப்சிக்கே போகல, படம் தான் இன்னும் வந்து தணிக்கை ஆகலை. தணிக்கை ஆனால் நீங்கள் சிபிஎஃப்சி மேலே இந்த பழைய போட முடியும். அப்போ உங்கள் டெஸ்க்கு, அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய டெஸ்க்குள்ளே தான் இந்த படம் வந்து லீக் ஆகிருக்கு. எவனாவது காசை வேண்டி லீக் பண்ணியிருப்பான், அது வேறு கதைன்னு வைங்களேன். அதை கேவிஎன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கேவிஎன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து எடிட்டர் இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க போல. டிரெக்டர் அவர் ரிலீஸ் பண்ண அவசியம் இல்லை. அவருக்கு என்ன கிறுக்கா அவர்? அது இல்லாமல் ஹெச்வினத்தை பொறுத்த வரைக்கும் அவர்லாம் அஜித்திட்ட இருந்தவர். அஜித்திட்ட இருந்தவன், அஜித்திட்ட 1 மணி நேரம் ஒருத்தர் இருந்தாலும் போதும் அவன் அந்த மாதிரி வேலையை பார்ப்பானாலும் பார்க்க மாட்டான். அஜித்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படிங்கும் பொழுது எடிட்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க. எடிட்டர் பண்ணலை அப்படின்னா அப்போ வேறு யார் பண்ணியிருக்கா அப்படின்னா
இந்த தாவேகாவினுடைய டீம் இன்னைக்கு அந்த படத்தில் ஒரு 10 சீனுக்கு வரானுங்க போல. இந்த அவருடைய ஃப்ரெண்டுன்னு தூத்துக்குடியில் ஒருத்தர் நிற்கிறான், அந்த கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கானே ஸ்ரீநாத், அவன் அந்த படத்தில் நடிக்கிறான் போல. அதுக்கப்புறம் புஷியானந்த் இறக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல, இந்த அருண்ராஜ் இறங்கியிருக்கான் போல. இப்படி ஒரு 4-5 பேர் இறங்கியிருக்காங்க. யார் இவங்க? பூரா மாவட்ட செயலாளர் ஒரு 4-5 பேர் இறங்கியிருக்காங்க போல. இவங்க பூரா தாவேக்கால இருக்கிறவனுங்க. இவனுங்க உள்ள பேசி ஏதோ சொல்லி காசை கொடுத்து வாங்கிட்டானுங்க வெளியில். படம் வந்து சூப்பராக இருக்குது. அதை வந்து முன்னாடியே எப்படியாவது லீக் பண்ணிட்டா கூட மக்கள் பார்த்து அதனால் புலகாங்கிதம் அடைஞ்சு லட்சக்கணக்கான ஓட்டை இவனுக்கு போட்டு இவனை ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி இவனோ ஒரு உள்ள காசை கொடுத்து வாங்கியிருக்கான் போல. இது ஒன்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்த படம் இவனுக்கு எவனோ காசை கொடுத்து லீக் பண்ணி வெளியில் வந்திருக்கு இல்லையா? வெளியில் வந்திருக்கிறதுல நம்ம ஏற்கனவே 10 முறை சொல்லியிருக்கோம். விஜயை பற்றி சினிமாவை பற்றி பல நேரங்களில் பேசும்பொழுதே சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இஸ்லாமியர்கள் மேலே அந்த விஷத்தை தெளிச்சிருக்கான். விஷத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கான். இப்படியே ஒரு வசனம் வருதான், குண்டு வைக்கணும் பாய், எவ்வளோ இத்தனை பேரை கொல்லணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு குண்டை வச்சா, எவ்வளோ அமௌண்ட்டு மருந்தை வச்சா கரெக்டாக இருக்கும் பாய், சொல்லுங்க பாய் அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஒரு 4-5 இடத்துல குண்டு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஃபுல்லாக ஒருத்தன் இது முஸ்லீம்கள் வைப்பாங்க இல்லையா, அந்த குல்லா மாதிரி வச்சுக்கிட்டு அந்த முஸ்லீம்கள் போடக்கூடிய ஜிப்பா அப்புறம் அந்த லுங்கியை போட்டுட்டு ஒருத்தன் போய் வச்சுட்டே போகிறான் குண்டை. இதெல்லாம் வச்சுருக்கான் இவன். இதே தான் வந்து அந்த படம், இந்த படத்தில் துப்பாக்கின்ற ஒரு படத்தில் இதே மாதிரி தான் நமாஸ் பண்ணிவிட்டு, அதாவது நமாஸ் பண்ணிட்டு துவா பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒருத்தங்களை கழுத்தை இருக்கிற மாதிரி ஒரு சீன் வைப்பான். அது இல்லாமல் அந்த படம் முழுக்க அப்படி தான். அதே மாதிரி இந்த படத்தில் வேலாயுதம்னு ஒரு காவியம் இருக்கும். அந்த படத்துலேயும் இப்படி தான் இஸ்லாமியர்கள் தான் இது ஃபுல்லாமே இந்த மாதிரி சதி பண்ணுறவங்க, இந்த மாதிரி தீவிரவாதம் பண்ணுறவங்கன்ற மாதிரி. இந்த பீஸ்ட்னு ஒரு மகாகாவியத்தை ஒன்று எடுத்து வச்சான். அதுலேயும் அப்படி தான் இஸ்லாமியர்கள் தான். இப்போ ஜனநாயகன்னு கடைசி படம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் நான் ஆட போகிறேன்னு அதுலேயும் வந்து இஸ்லாமியர்கள் மேலே விஷத்தை தெளிச்சிருக்கான். ஒரு மானமுள்ள ரோஷமுள்ள, அதாவது இஸ்லாம் மதத்தை அல்லாவை தொழுவக்கூடிய ஒரு முஸ்லீம் இவனுக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னா அவன் முஸ்லீமே கிடையாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு முஸ்லீம்களே பரப்புரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய அண்ணன் ரொம்ப நெருங்கிய நண்பர், நான் மாமா தான் கூப்பிட்டேன், தடாஜே ரஹீம் அவர்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, லீக்டு சீன்லேயே முஸ்லீம் வந்து ரொம்ப தப்பாக பேசியிருக்கான், அதனால் இந்த படத்தை வரவே விடக்கூடாதுன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு இனிமேல் என்ன முடிவுன்னே தெரிய போகிறதில்ல. ஆனால் இவனுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலனா கூட எனக்கு தெரியும். இவன் நிற்கிற தொகுதி 2 தொகுதியிலுமே வந்து இவன் தோப்பான். கிட்டத்தட்ட 10 பேர் டெபாசிட் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம், கேக் வெட்டி கொண்டாடுவோம். நாங்கள் கொண்டாடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.